வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சால்வ் d ஸ்கொயர் ப்ளஸ் d டேஷ் மைனஸ் 6d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு z ஈக்குவல் டு y cos x. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரல் ஃபார்மேட் ரீப்ளேஸ் d பை m. ஸோ எங்கெல்லாம் d இருக்கோ அந்த இடத்துலாம் mன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் d டேஷ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த இசட்டுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, இது மட்டும்தான் எடுத்து எழுதணும். இதுக்கு தான் நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே d இருக்குது, ஸோ dக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், m. ஸோ m ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் அடுத்து dக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், m. d டேஷ்க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 1. ஸோ இந்த இடத்துல 1 வந்துடும். நெக்ஸ்ட் மைனஸ் 6 d டேஷ்க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 1. இங்கே ஸ்கொயர்னால 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி, m ஸ்கொயர் ப்ளஸ் m இன்ட்டு 1 m மைனஸ் 6. 1 ஸ்கொயர் என்னது 1, 6 1s are 6. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும், நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைக்கும். சரி, 1 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6. ஸோ மைனஸ் 6 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் 2 இன்ட்டு 3. 2 3s are 6. இங்கே எனக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும், இங்கே ஆட் பண்ணால் எனக்கு ப்ளஸ் வரணும். அப்போது 3 மைனஸ் 2 1 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் 6 வந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, ப்ளஸ் 1 வருது. அந்த ப்ளஸ் 1 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரூட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் 2 3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், m மைனஸ் 2 இன்ட்டு m ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. சரி, m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, அப்புறம் m ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2, அப்போ m இஸ் ஈக்குவல் டு 2. இந்த ப்ளஸ் 3 ரைட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் 3. ஸோ நம்மளுக்கு ரூட்ஸ் கிடச்சிருக்கு. m இஸ் ஈக்குவல் டு 2, m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். சரி, அது கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச ரூட்ஸ் என்ன இருக்குது, m இஸ் ஈக்குவல் டு 2, m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இந்த ரெண்டு ரூட்டும் சேமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஹியர் ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்குது, வேறு வேறு ரூட்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஷார்ட்டாக CFன்னு போட்டுக்கணும். CF இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்குது, ரெண்டு ரூட்ஸ் தான் இருக்குது. அப்போது 5 1 5 2ன்னு வரும். ஓகேங்களா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. 5 1 இன்ட்டு y ப்ளஸ் m1x ப்ளஸ் 2 இன்ட்டு y ப்ளஸ் m2x. மூணாவது ரூட் வந்து எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு y ப்ளஸ் m3x. இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? நம்மளுக்கு ரெண்டு ரூட்ஸ் இருக்குது, ரெண்டு மட்டும் எழுதுனா போதும். சரி, இப்போ நம்ம m1 m2 உங்கள் இஷ்டம். இதை m1ன்னு வச்சுக்கலாம், இதை m2ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா இதை m2ன்னு வச்சுக்கிட்டு இதை m1 கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஆர்டராக எழுதுவோம். ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதுவோம், அப்புறம் ப்ளஸ் எழுதுவோம். ஸோ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அதாவது என்ன பண்ணணும்னா, இந்த 5 1 எடுத்து அப்படியே எழுதணும், இந்த y எடுத்து அப்படியே எழுதணும். இந்த m1க்கு பதிலாக ஒரு m வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், மைனஸ் 3. மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 3x ப்ளஸ் 2 எப்படி எடுத்து எழுதுவோம், y எடுத்து அப்படி எழுதுவோம். m2 இன்னொரு m வேல்யூனா இருக்குது 2, அப்போ 2 இன்ட்டு எக்ஸு 2x. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணணும், 1 பை போட்டுட்டு கொஷினில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கொஷினில் இங்கே என்ன இருக்குது, இசட்டுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ டினாமினேட்டரில் எழுதணும். எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது கூட எதை மல்டிப்ளை பண்ணோம்னா கொஷினில் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, y cos x. ஸோ y cos x இருந்தால் இது ஒரு டைப்பு. ஓகேங்களா? இந்த இடத்துல y sin x வந்தாலும் இதே மெத்தடு தான். ஓகேங்களா? அதாவது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஒரு வேரியபிள் ஒரு சைன் டேர்ம், இல்லை ஒரு வேரியபிள் ஒரு காஸ்ட் டேர்ம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படி சொல்லி கொடுத்தோம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ அந்த y cos x எடுத்து நம்ம இங்கே பக்கத்தில் எழுதணும். இங்கே எழுதியாச்சு பாருங்கள் இன்ட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் கவனிங்க. இதில் ஸ்கொயர் டேர்ம் டி ஸ்கொயர் டேர்ம் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லையா? இந்த டி ஸ்கொயர் டேர்ம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல 1 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை மல்டிப்ளையும் பண்ணுறேன், எல்லாத்துக்கு கூட டிவைடும் பண்ணுறேன். அப்போது டி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணணும் இல்லையா? டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் டி டேஷ் பை டி ஸ்கொயர் 6d டேஷ் ஸ்கொயர் இருக்குங்க இல்லையா? அது கூட டி ஸ்கொயர் எல்லாத்தையும் டி ஸ்கொயரால் டிவைடும் பண்ணுறேன், மல்டிப்ளையும் பண்ணுறேன். மிச்சம் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டி ஸ்கொயர் கேன்சல். அப்போ என்ன ஆகிடும்? 1. சரி டி டேஷ் பை டி ஸ்கொயர் மைனஸ் 6d டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இதெல்லாம் எடுத்து அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, இந்த இடத்துல மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மற்றதெல்லாம் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இன்ட்டு y cos x. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இது இருக்குங்க இல்லையா? இதை அப்படியே நான் மேலே கொண்டு போக போகிறேன். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு 1/d ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் எழுதியாச்சு 1/d ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே போச்சுன்னா பவரில் -1 வந்துடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு பவரில் -1 போட்டுக்கலாம். போட்டு இங்கே -1. அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே 1க்கு ப்ளஸ் இருந்துச்சுன்னா அப்படியே இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டாக போட்டுடலாம். ஸோ ஒரே ப்ராக்கெட் போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டு பக்கத்தில் இருக்க y cos x. ஸோ இந்த y cos x எடுத்து அப்படியே பக்கத்தில் இது எல்லாமே பாருங்கள் இப்போ எல்லாம் ஒரே ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்க்கணும் என்னென்னா இந்த 1 இருக்குது, இந்த ப்ளஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது 1 + x பவர்னு இருக்க -1. இது பேர் தான் பைனாமியல் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1 + x பவர் -1 இருந்தால் இதான் அதுக்கு ஃபார்முலா. 1 - x + x² மைனஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த 1/d² எடுத்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடும். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கீங்க 1 மைனஸ் எக்ஸு, இதான் எக்ஸ் டேர்ம், இதை எடுத்து அப்படியே எழுதுவோம். நெக்ஸ்ட் இருக்குது ப்ளஸ்ஸு x² இது எடுத்து அப்படியே எழுதிட்டு மேலே ஸ்கொயர் போட்டுங்க. அப்புறம் மைனஸ் டாட் இன்ட்டு பக்கத்தில் y cos x. முடிஞ்சுதுங்களா? ஒமிட்டிங் d டேஷ் ஸ்கொயர் அண்டு ஹையர் பவர்ஸ். ஸோ இதில் எங்கெல்லாம் d டேஷ் ஸ்கொயர் வருதோ அதை ஒமிட் பண்ணிடணும், ஹையர் பவர்ஸில் ஒமிட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது எங்கெல்லாம் d டேஷ் ஸ்கொயர் வரும் பாருங்கள். 1 மைனஸ் இதில் d டேஷ் ஸ்கொயர் இல்லை, இதில் d டேஷ் ஸ்கொயர் இல்லை, இதில் d டேஷ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு d டேஷ் ஸ்கொயர் இதில் இருக்குது, இதுலேயும் d டேஷ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் 4. ஸோ ஹையர் பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். இது ஏன் ரிமூவ் பண்ண தெரியுதுங்களா? இந்த d டேஷை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ d டேஷ் ஸ்கொயர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? 1 மைனஸ் d டேஷ் பை d மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட்டு அந்த y cos x. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதுவோம். 1/d² இன்ட்டு நம்மளுக்கு கிடைச்சது இது மட்டும்தான் 1 மைனஸ் d டேஷ் பை d இன்ட்டு y cos x. இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் மெத்தட். கவனிங்க, y cos x உள்ள மட்டும் பண்ணலாம். y cos x இன்ட்டு 1 y cos x. நெக்ஸ்ட் மைனஸ் d டேஷ் பை d, இது எடுத்து இது கூட மட்டும் பண்ணிப்போம் y cos x. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இது எடுத்து அப்படியே எழுதிங்க 1/d². இந்த y cos x அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு வரணும். எப்போல்லாம் ஒரு d டேஷு y இருக்கோ அது வந்து 1 ஆகிடும். ஓகேங்களா? அதாவது இதை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ எப்போல்லாம் d டேஷ் y இருக்கோ அது என்ன ஆகிடும்? அது எல்லாமே 1 ஆகிடும். ஸோ 1 மிச்சம் என்ன இருக்குது? அப்போது 1/d cos x. நெக்ஸ்ட் இப்போது பேலன்ஸ்னா இருக்கீங்க 1/d cos x. ஓகேங்களா? இப்போது 1/d cos x எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1/d cos x. சரி, 1/dனா இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cos x. ஸோ ஒரு cos x இன்டகிரேட் பண்ணால் வரும் ப்ளஸ்ஸு sin x. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? sin x எழுதிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 1/d² y cos x மைனஸ் இப்போது 1/d cos x இருக்குது, அதுக்கு ஆன்சர் sin x எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த d² இருக்குங்க இல்லையா? இதில் நான் வந்து ஒரு d ரிமூவ் பண்ண போகிறேன். ஒரு d ரிமூவ் பண்ணோம்னா இதை வந்து ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணிடணும். அப்போது y அப்படியே வச்சுப்போம், ஏன்னா y இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு cos x இன்டகிரேட் பண்ணால் sin x மைனஸ் அப்படியே வச்சுப்போம். ஒரு sin x இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் cos x. அப்போது இதில் ஒரு d ரிமூவ் பண்ணி வச்சு பாருங்கள்.
ஒரு டியை ரிமூவ் பண்ணோன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு டி ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ்ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த டியை ரிமூவ் பண்ணணும். அப்போ ஒரு வாட்டி இதை இன்டகிரேட் பண்ணிடணும். ஒய் இன்டகிரேட் பண்ண முடியாது, ஒரு கான்ஸ்டன்ட்டு அப்படியே வச்சுப்போம். ஒரு சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒரு காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா சைன் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டெப் 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 த ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா பாருங்கள், அதாவது ஃபார்மேட் இசட் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம எப்போ கண்டுபிடிச்சோம்? செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். இந்த ஆன்சர் எடுத்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், அதில் சப்ஸ்டிட் பண்ணிடணும். 5(1) into y plus 2x plus 5(2) into y minus 3x. நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த ஆன்சர் எடுத்து அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஸ்டெப் 1 ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும், ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிஎஃப் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும், அதோடைய கண்டினியூவேஷன். லாஸ்ட் ஸ்டெப் 4 ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இசட் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. ரெண்டு ஆன்சரையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.